இன்றைக்கு இந்த பேப்பரை முடிச்சுட்டு இதுக்குரிய ஆன்சரை போட்டு விடுறேன். அதே போல நாங்கள் 2020 சாரி இந்த ஆண்டுல இருந்து SLESக்குரிய பேப்பர் உண்ட முதலாவது பேப்பரை நான் போட போறேன். ரைட், எல்லாருக்கும் குட் ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் தொடங்குவோம். 7:45 சொன்ன நான் கொஞ்சம் எனக்கு இல்லாமல் இருந்தது, வெளியிலிருந்து வந்து கொள்ள. சரி, நாங்கள் வழமையாக இந்த கிளாஸ் வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணாது, தவிர்க்க முடியாத காரணமாக இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் லேட்டாக போயிட்டுது. சரி, நாங்க தொடங்குவோம். 31வது வினா நாங்கள் நேற்று பார்த்து இடைக்குள்ள நாங்களோட சொன்ன நான் இந்த மற்ற தேர்ட் பார்ட்லையும் வினாக்களை பார்க்க தொடங்கிட்டோம். ஆனாலும் விடுபட்ட வினாக்கள் இருக்கின்றன. 32வது வினா வந்து எங்களுக்கு தெரியும் பார்க்கப்படல. 31வது வினா பார்க்கப்பட்டது. 32வது வினா 2012ஆம் ஆண்டு ஆண்டோடு ஒப்பிடுகையில் 2013ஆம் ஆண்டிலே இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கை குறிப்பிடுகிறது. இப்ப இது வந்து ரீசன்ட்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணப்பட்ட தகவல் இருந்தா சரி. அப்ப நீங்க 2023, 24க்குரிய தகவல்களை இற்றைப்படுத்தி வச்சிருந்தீங்க என்றால் நல்லா இருக்கும். சோ இது 2012, 13 பற்றிய ஒரு இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் பற்றிய தகவல்கள். மத்திய வங்கியினுடைய அறிக்கை படிக்கணும் நீங்க கட்டாயமாக. அதன் அடிப்படையில 2012ஆம் ஆண்டை விட 2013ஆம் ஆண்டில இலங்கையினது ஏற்றுமதி வருமானம் உயர்ந்தமைக்கு இது பிரதான காரணிகளை குறிப்பிடுக. இதுல நீங்க இந்த குறிப்பிட்ட ஆண்டுகள்ல இது நடந்திருக்குது, இருந்தாலும் இந்த காரணிகள் பின்னருள்ள ஆண்டுகளிலேயும் செல்வாக்கு செலுத்துகின்றனவா என்பதை பார்க்க வேணும். அப்ப 2012ஆம் ஆண்டை விட 2013ஆம் ஆண்டிலே இலங்கையினது ஏற்றுமதி வருமானம் உயர்ந்தமைக்கு 2 காரணத்தை நீங்க சொல்ல வேண்டும். என்னென்ன காரணம் என்று பார்க்க வேணும். அடுத்ததாக இந்த கேள்வியில நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் 2012 ரப்பர் ஏற்றுமதி வருமானம் குறைந்த மட்டத்திலே. பொதுவாக எங்கட நாட்டுல வந்து ரப்பர் ஏற்றுமதி வருமானம் கூடி குறையும். குறைந்த மட்டத்தில் காணப்படும் பட்டமைக்கு அல்லது படுகின்றமைக்கு காரணங்களை நீங்க கண்டறிய அல்லது அறிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. 3வது, இலங்கையினது ஏற்றுமதி வருமானத்தை மேலும் அதிகரித்துக் கொள்வதற்காக எடுக்கக்கூடிய மாற்று வழிமுறைகள் பற்றியும் நீங்க அறிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு தெரியும், ஏற்றுமதி வருமானத்தை தரக்கூடிய பல ஏற்றுமதி பொருட்கள் எங்களோட நாட்டில் இருக்கின்றன. அதுல ரப்பரும் உண்டு. ரைட். அப்ப இந்த 32வது வினா வந்து எங்களுக்கு வந்து ஏற்றுமதி வருமானத்துடன் தொடர்புடைய வினாவாக அது இருக்கின்றது. அந்த அடிப்படையில இந்த வினாவுக்குரிய விடையை நாங்கள் பார்க்கலாம். ரைட், 32வது வினாவுக்குரிய விடையாக சரிதானே, நான் இன்றைக்கு இந்த இது உங்களுக்கு போடுவேன். நீங்க நிறைய பேர் கேட்டீங்களாம், இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கிறீங்க, நான் போடுவேன். அதுக்கு முதல் இதை பார்த்துட்டு நாங்கள் பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணி போட்டு நான் இதை உங்களுக்கு தரலாம், பிரச்சனை இல்லை. ரைட். அந்த அடிப்படையில் 32வது வினா இலங்கை ஏற்றுமதி வருமானம் தொடர்பான வினாக்கள். சோ இந்த வினாக்கள்ல வந்து நான் முதலாவது வினா, ஏன் 2013ஆம் ஆண்டுல ஏற்றுமதி வருமானம் உயர்ந்தது 2012 விட? இந்த காரணம் அந்த ஆண்டுக்கு மட்டுமில்லை, பின்னருள்ள ஆண்டுகளிலும் செல்வாக்கு செலுத்தலாம். பொதுவாக உலகளாவிய கேள்வி அதிகரிப்பு கட்டாயம். நீங்க இந்த அமெரிக்க ஈரான் யுத்தத்தை பற்றி நீங்க ஒருக்கா படிக்க வேண்டும். அசார்பான தகவல்கள் என்னட்டு இருக்குது. இலங்கையில் உள்ள ஒரு ஆய்வாளர் அதை பற்றி தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். அதை பற்றி நாங்க படிச்சாதான் உங்களுக்கு அது சார்பான வினாக்களை சந்திக்க முடியும். இலங்கையின் பிரதான ஏற்றுமதி சந்தைகளான என்னென்ன அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தான் இலங்கையினுடைய ஏற்றுமதி பொருட்களுக்கு பிரதான மார்க்கெட்ஸாக இருக்கிறது. சோ இந்த நாடுகளில் ஏற்பட்ட பொருளாதார மீழ்ச்சி காரணமாக இலங்கை உற்பத்தி பொருளுக்கு கேள்வி அதிகரித்தது, டிமாண்ட் கூடிச்சு. கைத்தொழில் ஏற்றுமதிகளின் வளர்ச்சி 2வது காரணம். முதலாவது கேள்வி அதிகரிச்சது, சரியானே. 2வது கைத்தொழில் ஏற்றுமதிகளின் வளர்ச்சி, அதாவது குறிப்பாக ஆடை உற்பத்தி. உங்களுக்கு தெரியும், உள்நாட்டு உற்பத்தியில வந்து ஆடை உற்பத்தி வந்து எங்களுக்கு அதிக அளவு ஏற்றுமதி வருமானத்தை பெற்று தரக்கூடியது. ஆடை உற்பத்தி மற்றும் புடவை ஏற்றுமதி துறையில் சரிதானே, ஏற்றுமதி துறையில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க வளர்ச்சி வருமானம் உயர காரணமாக அமைந்தது. இந்த 2ம் தான் நாங்க காரணமாக சொல்லலாம் 2013ஆம் ஆண்டில் இலங்கையுடைய ஏற்றுமதி வருமானம் உயர்ந்தமைக்கு காரணம். விளங்கிதோ? ஒன்று வந்து உலகளாவிய மார்க்கெட்ல ஏற்பட்ட டிமாண்ட் அதிகரிப்பு, 2வது கைத்தொழில் ஏற்றுமதிகளுடைய விருத்தி, மேம்பட்ட வளர்ச்சி.
குறிப்பாக ஆடை உற்பத்தி மற்றும் புடவை ஏற்றுமதி துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி. இந்த ரெண்டும் 2013ஆம் ஆண்டுல ஏற்றுமதி வருமானத்தை உயர்த்தமைக்கான காரணங்களாக சொல்லலாம். அடுத்தது அதுல இன்னும் ஒரு வினா கேட்டிருந்தது, 2012 வந்து ரப்பர் ஏற்றுமதி வருமானம் குறைந்தமைக்கு என்ன காரணம் என்றது நாங்க பார்ப்போம். நீங்க 2012 பாக்குறதோட இது பின்னர் உள்ள காலங்களிலேயும் செல்வாக்கு செலுத்துகிறதா, தற்போதைய போக்கு பற்றியும் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப சர்வதேச விலை வீழ்ச்சி முதலாவது காரணம். சர்வதேச நம்மட எக்ஸ்போர்ட் தான், எக்ஸ்போர்ட் பண்றாங்க. சாரி, டீம் வந்து இப்ப யுஏஇ அப்படி எமிரேட்ஸ் அங்க எல்லாம் டீ வந்து நம்மளோட டிமாண்ட் தானே ஸ்ரீலங்கா. இப்ப நீங்க இப்பத்திய சிச்சுவேஷன்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல உள்ள டிமாண்ட் எங்கட நாட்டின் ஏற்றுமதி பொருட்கள் என்னென்னத்துக்கு இருக்குன்றதை நீங்க அறிஞ்சு கொள்ள வேணும். சுருக்கமாக இந்த கேள்விகளை நான் உங்களுக்கு ஏன் நான் ஹைலைட் பண்றேன்டா, இந்த இது வந்து பாஸ் பேப்பர் வினாக்களாகத்தான் இருக்கின்றன. சரிதானே? மார்க்கிங் ஸ்கீம் எங்கேயும் வெளியாகாது. இப்ப இது உங்களுக்கு நான் தேடி தர விட இது ஒரு மாடல் ஆன்சர் தான். இதை தவிர பொருத்தமான விடைகளை நீங்க எழுதி கொள்ளலாம். இது மாதிரியான வினாக்களை நீங்க எதிர்பார்க்கலாம். ஆகவே இந்தந்த பரப்புகள்ல உங்களோட அறிவுகளை நீங்க விருத்தி செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. வாசிப்பு பழக்கத்தை கூட்டுங்க. வேறு வேறு மேகசின்ஸ், இந்த மத்திய வங்கி அறிக்கைகளை வாசிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் நேரங்களை ஒதுக்குங்க. புத்தகங்களாக பிரிண்ட் பண்ணி வாசிக்காட்டிலும் கூட நீங்க சாஃப்ட்காப்பியாக டவுன்லோட் பண்ணி வாசிச்சு கொள்ளலாம். சரிதானே? மெட்டீரியல்ஸ் இருக்கிறார்கள், ஆளுக்கால் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. ரைட். அந்த அடிப்படையில ரப்பர் ஏற்றுமதி வருமானம் குறைந்தமை காரணம் சர்வதேச விலை வீழ்ச்சி. உலக சந்தையில இயற்கை ரப்பருக்கு விலை வீழ்ச்சி அடைந்தமை காரணமாகவும் செயற்கை ரப்பரின் பயன்பாடு அதிகரிச்சமையும் 2012 வந்து ரப்பரால வருமானம் குறைந்தமைக்கு காரணமாக இருக்குது. அடுத்தது உற்பத்தி திறன் குறைபாடு. நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை மாற்றம், ரப்பர் செய்ய நிலங்கள் எப்ப மழை பெய்யும் எப்ப வெயில் அடிக்கும் என்று தெரியாது. சோ ரப்பர் அதுல வந்து காலநிலையும் செல்வாக்கு செலுத்தி இருக்கு ரப்பர் உற்பத்தியில. ரப்பர் செயற்கை நிலங்கள் ஏனைய பயிற்சிகளுக்கு உதாரணமாக பனை, எண்ணெய் இதுகளுக்கு மாற்றப்பட்டமையால் உள்நாட்டு உற்பத்தி குறைந்தவை. ரைட். அடுத்தது வந்து மூன்றாவது கேள்வி நான் ஏற்றுமதி வருமானத்தில் கேட்டிருந்தது, ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய மாற்று வழிகள். சரியானே? மாற்று வழிகள் என்னென்ன என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். குறிப்பாக வந்து ஏற்றுமதி பொருட்களை பல்வகைமைப்படுத்தல், அதாவது அதனுடைய பல்வகைப்படுத்தல். இப்போ நம்ம பாரம்பரிய தேயிலை, ரப்பர் தவிர்ந்த ஏனைய ஏற்றுமதி பொருட்கள், வேல்யூ சேர்க்கப்பட்ட, பெறுமதி சேர்க்கப்பட்ட புதிய உற்பத்தி பொருட்கள். உதாரணமாக சொல்ல போனா உங்களுக்கு புதிய உற்பத்தி பொருட்களை நீங்க அறிமுகம் செய்யணும் ஏற்றுமதியில. வேல்யூ அடட் ப்ராடக்ட்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். ரைட். இப்ப வளமையா நாங்க தேயிலையும் ரப்பரையும் ஆடை உற்பத்தி இதுகளை தானே நாங்கள் ஏற்றுமதி செய்யறது. இது தவிர அதனுடைய தன்மை, அது வெவ்வேறு விதமான டைவர்சிட்டி என்று சொல்றது, பல்வகைமைப்படுத்தல். பல்வகைமைப்படுத்தல் அல்லது பல்வகைப்படுத்தல். நிலக்கடல் இல்லாம அதுல இருந்து உடைச்சு எடுத்து ஜம்பு மாதிரி ஜம்பு நட்ஸ் அப்படி அனுப்புறோம். கஜு செய்யலாம். அந்த மாதிரியான பெருமானத்தில் என்னன்னு கேட்டா, இந்த ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் பாரம்பரியமாக நாங்க ஏற்றுமதி செய்யற பொருட்களை விட இப்ப மார்க்கெட்ல என்னென்ன தேவை ஸ்ரீலங்கனுடைய பொருட்களுக்கு, உதாரணமாக சிலர் வந்து முருங்கை இருக்கு தாரி, முருங்கைக்கீரையை டஸ்ட் ஆக்கி பேக்கெட் பண்ணி ஏற்றுமதி செய்யறாங்க. அந்த மாதிரியான புது புது ஏற்றுமதி பொருட்களை நீங்க அறிமுகம் செய்யணும் மார்க்கெட்டுக்கு. புதிய சந்தைகளை கண்டறியணும். பாரம்பரியமாக எங்களுக்கு ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட்ஸுக்கான மார்க்கெட்ஸ் வந்து அமெரிக்கா, அடுத்தது வந்து ஐரோப்பிய நாடுகள். அது தவிர மத்திய கிழக்கு, ஆசியா, ஆப்பிரிக்கா போன்ற வளர்ந்து வர புதிய சந்தை வாய்ப்புகளை பயன்படுத்துறதுக்கு நாங்க முயற்சி செய்தோம்னா எங்களோட நாட்டுல ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்கலாம். இதை விட வேறு மாற்று வழிகள் இருந்தாலும் நீங்க சொல்லக்கூடும். சரிதானே? ஓகே. அடுத்த வினா 33வது வினா. கொஞ்சம் இந்த நான் ஏன் இந்த பேப்பரை ஃபுல்லா செய்து முடிக்கிறேன்டா, பரப்புகளை நீங்க அறியறதுக்கு லேசு. பரப்புகளை நீங்க கண்டறியணும், என்னென்ன பரப்புகள்ல கேள்விகள் வருகிறது. சரி, 33வது வினா. தற்போது இந்த நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி வேலை திட்டங்களின் கீழ் உட்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்திக்கு முன்னுரிமை செலுத்தப்படுவதோடு இதுவரைக்கும் அதற்காக பாரிய அளவிலான நிதி செலவிடப்பட்டுள்ளது. இந்த வசனத்தை கேட்டுக்கொள்ளுங்க. இது ஒரு தரம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா மே தின உரையில
பிரசிடென்ட் உரையில வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கான எதுவுமே சொல்லப்படல. உமா இல்லையா? கேட்டிருந்தீங்களா யாராவது ஓ மேதின சார். உரை? ஓ மேதின உரையில ஓ இந்த நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தி உதாரணமாக ஏற்றுமதி மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை அதிகரிக்கவோ அல்லது உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கான உபாயங்களோ அல்லது வேறு விதமான வழிகளோ சொல்லல. கள்ளங்களை பிடிக்கிறதுக்கும் அவங்கள கொலை வர செய்யறதுக்கும் ஜெயில ஆட்சியில. போறதுக்குமான ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்ட ம். சிறை தண்டனைக்குரிய ஆண்டாக அறிமுகம் செய்யறாராம். ஓ சார். அப்படித்தானே? எந்த பிரயோசனமும் இல்லை. அப்ப நாடு என்ன நடக்க போகுது? பொருளாதாரத்துல பலையினம் அடைய போகுது. சரி, அந்த கள்ளனாத்தான் இருப்பான், திருத்த இயலாது. ஆல்ரெடி இப்ப இது நம்மட இந்த பணவீக்கம் இந்த பணவீக்கம் வந்து 2.2ல இருந்து 5.3 வரையும் அது உயர்ந்திருக்கு வந்திருக்குது இந்த ஏப்ரல் மாதம். யா யா அது பாத்துறீங்களா? ஓ சார். இந்த ஓ அது இந்தியா காரணமா சொல்லுவாங்க வந்து இது இந்த இப்ப தமிழ் சிங்கள புத்தாண்டு அந்த நாடுகளுக்கு மக்கள்ல கேள்வி அதிகரிச்சு அதனால வந்து இப்படி பொருட்களுக்கான விலை மாற்றங்களும் உயர்ந்துட்டு பொருட்களுக்கான பணவீக்கங்களும் அதாவது அத்தியாவசிய தேவைக்கான பொருட்களுக்கான இது இந்த பணவீக்கம் அதிகரிச்சு 6.2 வெரி குட் வெரி குட். இந்த இன்ஃபர்மேஷன்ல நீங்க ரீட் பண்ணி எடுக்கணும் முகமது. இப்படி கலெக்ஷன் ஆஃப் ஐடியா, கலெக்ஷன் ஆஃப் என்ன சொல்றது, கரண்ட் ட்ரெண்ட்ஸ். சரிதான், இதை நீங்க வச்சுக்கொள்ளணும். கரெக்டா இந்த மாதிரியான காரணங்கள்ல ரிலேட்டடான இடங்கள்ல நீங்க பொருத்தப்பாடாக்கி பார்க்க வேணும். சரிதானே? ஆன்சர் பண்ண வேண்டும். ரைட். இப்ப என்ன பொறுத்தவரை நான் கேட்கிறேன், இன்றைய மேதின உரையில நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்திக்கான ஏற்பாடு என்ன இருக்குது? யாராவது இந்த இன்றைய மேதின உரையில, மாண்புமிகு ஜனாதிபதியுடைய உரையில நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி வேலை திட்டம் என்ன இருக்குது? வளமான நாடு ஒன்றுமே இல்லை. அவர் ஆட்சியை பத்தி அவர் ஆட்சியை என்ன மாதிரி போகுது இப்படின்னு சொல்லி பத்தி அனிமா அதான் அதான் நான் சொல்ல வரேன்டா. என்ன ஒன்றுமே இல்லை. மைக்ரோ பைனான்ஸை பற்றி நாங்க கூடுதலாக பட்ஜெட்ல முன்னுரிமை கொடுத்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்தி நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தியை மேம்படுத்துறதுக்கான எந்த விதமான வேலை திட்டமும் காணப்படலை என்ன பொறுத்தவரையில. சோ எங்களோட நாடு வந்து என்ன சொல்றது, டாக்ஸ கூடுதலாக நடைமுறைப்படுத்துறாங்க இல்லையா? டாக்ஸ வந்து டாக்ஸ்ல வாழ்றதுக்கு வலிக்கிறாங்க. கணக்கு விஷயங்களை டாக்ஸ அதிகரிச்சு மக்களோட வரி பணத்தை இருந்து பெற்று நாட்டை ஓட்டி கொண்டு போகலாம்னு பாக்குறாங்க. அது கஷ்டம். ரைட். தற்போது இந்நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் உட்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்திக்கு முன்னுரிமை செலுத்தப்படுவதோடு இதுவரைக்கும் அதற்காக பாரிய அளவிலான நிதி செலவிடப்பட்டுள்ளது. இது 2012-13 ஆண்டு வந்த பாஸ் பேப்பர் தான், 14ஆம் ஆண்டு வந்த பாஸ் பேப்பர் இது. இந்த உட்கட்டமைப்பு வசதியாக கருதப்படக்கூடிய நம்ம விஷயத்தை எடுப்போமே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்ன? அப்படி கருதப்படக்கூடிய 2 மூலங்களை சொல்லுங்க. அடுத்தது, இந்த நாட்டினது பொருளாதார அபிவிருத்தியின் பொருட்டு உட்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்திக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கருதப்படக்கூடிய காரணம் ஏன்? நாங்கள் பொருளாதார அபிவிருத்திக்காக இந்த நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்திக்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் உட்கட்டமைப்பு வசதிகளுடைய அபிவிருத்திக்கு நாங்க முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று ஏன் நாங்க அப்படி நினைக்க வேண்டும்? அப்படி கருதுறதுக்கு என்ன காரணம்? என்னத்துக்காக பொருளாதார அபிவிருத்திக்கு பொருளாதார அபிவிருத்தி வந்து போக்குவரத்து என்ன வந்து வீதி அபிவிருத்தி. வெரி குட் வெரி குட். வீதி அடுத்த விஷயம் சார் வந்து என்னன்னு பிரித்தானியர்கள் போர்த்துகல் வந்து நம்ம அந்த காலத்திலயும் வந்து தான் அதிகமான நம்ம சாலைகள் அந்த ரயில்வே இதெல்லாம் வந்து போடுபட்டுச்சு. என்னத்துக்காண்டா இலங்கையிலிருந்து அவன் நாடுகளுக்கான அந்த ஏற்றுமதி பொருட்களை வந்து எடுத்துக்கொண்டு போறதுக்காக வந்து உட்கட்டமைப்பு வந்து ஒரு நாட்டோட பொருளாதாரத்துல வந்து இது தாக்கம் செலுத்துன்றதுக்கு இது உதாரணமா சொல்லலாம். நீங்க சொல்ற சரி. இப்ப உட்கட்டமைப்பு வசதிகள் உண்மையா 2 மூலங்கள் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும். பிரதானமா நீங்க போக்குவரத்து வசதிகளை சொல்லலாம். சரியானே? போக்குவரத்து வசதிகளை சொல்லலாம். மற்றது வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய வேறு பொருளாதார உட்கட்டமைப்பு மூலம் வந்து சக்தி, வலுசக்தி. என்ன சொல்றீங்க? சுகாதாரம் அதே சொல்லலாம். சுகாதாரத்துக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை செய்யணும். இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வரைக்குள்ள முகமது பிரதானமா வந்து நீங்க முன்னுரிமைப்படி ஆர்டர் பண்ணி கொடுங்க. ஒன்று வந்து போக்குவரத்து வசதி கட்டாயம் வந்து இப்ப பெருந்தெருக்கள், ஹைவே, என்ன அதிபக வீதிகள், மற்றது வந்து
எங்களுடைய கார்பெட் ரோட்ஸ்கள் எல்லாம் டெவலப் பண்றது, மற்றது புகையிரத போக்குவரத்து தொகுதி, இதுகளெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல டெவலப் பண்ணப்பட்ட மாதிரி அதுக்கு பிறகு இல்ல உண்டு. அப்ப அதை நவீனமயப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. என்ன அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. ஏன்னு கேட்டா இதனூடாக வருமானத்தை நாங்க கூட்டிக் கொள்ளலாம் இல்லையா? அதே போல மின்சக்தி, வேலைசக்தி, என்னது நிலக்கரி, இதுகளுக்கான சக்தியை புதுப்பிக்கக்கூடிய மூலங்களை நம்ம கண்டறிஞ்சு அதனூடாக உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தலாம். மின்சார விநியோகம், நீர் வளங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகள், சக்தி வலுசக்தி என்று சொல்லக்குள்ள மின்சார விநியோகம், நீர் மற்றது டெலிகம்யூனிகேஷன், இந்த மூன்றையும் சொல்லணும். போக்குவரத்து என்று சொல்லக்குள்ள பெருந்தெருக்கள், அதிவேக வீதி, புகையிரத வீதி, இந்த மூன்றையும் சொல்ல வேணும். இந்த 2 பிரதானமான மூலங்கள் என்னதுக்கு எங்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகள் என்று கதைக்கின்ற பொழுது இந்த 2 மூலங்களும் பிரதானம். அடுத்தது ஏன் நம்ம அந்த உட்கட்டமைப்பு வசதிக்கு முன்னுரிமை அளிக்க வேணும்? உங்கள்ட்ட ஐடியா இருக்குது இல்லாம இல்ல. முதல்ல கவர்றதுக்காக நீங்க சொல்ற மாதிரி இப்ப எப்படி அந்நியருடைய ஆட்சி காலத்துல இலங்கை வந்து நீங்க சொன்ன மாதிரி புகையிரத வீதிகளையும் அல்லது பெருந்தெருக்களையும் என்னது புனர் நிர்மாணம் செய்து அல்லது அதை நிர்மாணம் செய்து அதனூடாக போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி அதனூடாக தங்களுடைய பொருட்களை உதாரணமாக கடல் மார்க்கமான போக்குவரத்து வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தினாங்க. அதனூடாக ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பொருட்களை தங்களுடைய நாடுகளுக்கு கொண்டு சென்று அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு முயற்சி செய்தமை. இதுக்கெல்லாம் காரணம் வந்து போக்குவரத்து வசதி வந்து என்னது அபிவிருத்தி செய்யப்பட்டவை. ரைட். இப்ப இந்த கேள்வியில பாருங்க, 2வது கேள்வியில ஏன் நம்ம அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு, ஒரு நாட்டினுடைய உட்கட்டமைப்பு வசதிக்கு ஏன் அந்த நாடு முன்னுரிமை கொடுக்க வேணும்? குறிப்பாக வந்து சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகள் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை எங்களுக்கு ஈர்ப்பதற்கு, கவர்வதற்கு ஒரு அடிப்படை தேவையாக அமைகிறது. அதனால நாங்க என்ன செய்யணும்? சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும். வீதி, மின்சாரம், என்னது குடிநீர், டெலிகம்யூனிகேஷன், இந்த மாதிரியானது. சரிதானே? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், FDI என்ன? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஈர்க்கிறது. 2வது தேவை என்ன இருக்குது? உற்பத்தி செலவை குறைக்கிறது. சரிதானே? ஒன்று முதலீடுகளை ஈர்க்கிறது, மற்றது உற்பத்தி செலவுகளை குறைக்கிறது. போக்குவரத்து, மின்சார வசதிகள் மேம்படுத்தப்படும் பொழுது உற்பத்தி மற்றும் விநியோக செலவுகள் குறைந்து பொருளாதாரம் வந்து நிலைமை அதிகரிக்கும். சரிதானே? 3வது கேள்வி வந்து உங்களோட வினா பேப்பர்ல வந்து உங்களோட கையில எல்லாத்தையும் வினா பேப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குதானே? பிரிண்ட் அவுட் எடுத்தீங்களா? எடுத்தீங்களா? 3வது வினா வந்து என்னது? இந்நாட்டினது உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்யும் போது முகம் கொடுக்க நேரிடும் நிதி பிரச்சனைகள் தவிர்ந்த வேறு 2 பிரச்சனைகளை குறிப்பிடுங்க. பைனான்சியல் இஷ்யூஸ் இல்ல, வேறு பிரச்சனைகளை நீங்க சொல்ல வேணும். என்ன மாதிரியான பிரச்சனைகள்? யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. நிதி தவிர்ந்த ஏனைய பிரச்சனைகள் என்னவா இருக்கும்? ஒன்று சுற்றாடல். என்னண்டு? டெக்னாலஜி இல்லாம பொதுவாக உதாரணமாக ஹைவேல அமைக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? இருக்கிற காடுகளை வெட்டுறோம். ஆளணி பற்றாக்குறை. வேறு தாக்கங்கள் எஸ், ஆளணி பற்றாக்குறை ஏற்படும். வேறு பிரச்சனை என்ன? இப்ப உதாரணமாக ஹைவே அமைக்கிறதுக்காக ரோட்டை நாங்க என்ன செய்யறோம்? ஹைவே அமைக்கிறதுக்காக சில இடங்கள்ல காடுகள் அழிக்கிறோம், வயல் நிலங்களை நாங்க என்ன செய்யறோம்? கையகப்படுத்துறோம், மலைகளை நாங்க அகற்றுறோம். இந்த மாதிரியான சுற்றாடல் தாக்கங்கள். பாரிய நிர்மாண பணிகளின் போது காடுகள் அழிக்கப்படுதல், இயற்கை சமநிலை அதனால பாதிக்கப்படுது. 2வது நீங்க சொன்னீங்க என்னது? காணி சுவீகரிப்பு மற்றும் மீள்குடியேற்றம். சில வழியில ரோட்டுகளை எல்லாம் விஸ்தரிக்கக்குள்ள எக்ஸ்டெண்ட் பண்ணக்குள்ள என்ன செய்யறாங்க? அவங்களோட இதுகளை எல்லாம் உடைக்கிறாங்க. மதுல சில வழியில வளவுகள் கூட பாதி உள்ளுக்கு வந்தா வேறு இடத்துல அவங்களுக்கு மீள்குடியேற்றம் அவர்களை செய்யறாங்க இல்லையா? காணிகள் சுவீகரிக்கப்படுகிறது இல்லையா? பொதுமக்களின் காணிகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்படும் சட்ட சிக்கல்கள் மற்றும் இடம்பெயரும் மக்களுக்கான சமூக பிரச்சனைகள், அவங்க வேறொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகல, அந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ வேண்டிய தேவைப்பாடுகள் ஏற்படுகிறது. அதுக்கு அவங்க இயல்பாக்கம் அடைஞ்சு கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. இதனால பல சமுதாய பிரச்சனைகள், சமூக சிக்கல்கள் ஏற்படும். பிரதானமாக வந்து ஒன்று சுற்றாடல் தாக்கம், மற்றது வந்து காணி சுவீகரிப்பு மற்றும் உள்குடியேற்றம். இது தவிர முகமது நீங்க சொன்ன தொழில்நுட்ப பிரச்சனையும் வரும். டெக்னாலஜிக்கலி எங்களுக்கு நிபுணத்துவம் வாய்ந்தாக்கள் இல்லை. உதாரணமாக
அநேகமான பாலங்களை கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடிய, உதாரணமாக கிண்ணியா பாலம் என்ன, அதே போல ரால்குடி பாலம் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்குள்ள வந்து என்ன நடந்தது, திருவண்ணாமலையில வந்து சைனாவிலிருந்து என்ஜினியர்ஸ் தொழில்நுட்ப வசதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருந்தது. ரைட். உதாரணமாக போர்ட் சிட்டி தெரியும் உங்களுக்கு, கொழும்புல போர்ட் சிட்டி வந்து எந்த நாட்டினுடைய உதவியோட நிர்மாணிக்கப்படுகிறது? சைனா. சைனா. அவங்க நிதி மட்டும் இல்ல, வேறு பிரச்சனைகளும் அங்க வருது. அவருடைய தொழில்நுட்பவியலாளர்கள், நீங்க சொல்ல ஆளணி வளங்கள் எல்லாம் அங்கிருந்து பெற்றுக்கொள்ளப்படுபடி அங்கே வெவ்வேறு விதமான பிரச்சனைகள், சமுதாய பிரச்சனைகள், என்ன கலாச்சார பிரச்சனைகள், இதுகள் எல்லாம் இங்க எழக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இது தவிர வேற என்ன, டெக்னாலஜி இல்லை. அப்ப டெக்னாலஜி ஹை டெக்னாலஜி நாங்கள் வெளி நாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை, அதுக்காக நிதி அதிகமாக செலவிடப்படும். அப்ப நிதி தவிர்ந்த பிரச்சனை என்று கேட்கிறபடியா நம்ம அதுகளை தொடர்படுத்தாமல் விட வேணும். சரிதானே? அப்ப நீங்க எப்படி சொல்லலாம், விருத்தி அடைந்த தொழில்நுட்ப அறிவுள்ள நிபுணர்கள் எங்க நாட்டுல காணப்படாமை, என்ன அதுகளை சொல்லலாம். வேறு என்ன சொல்லலாம் நிதி தவிர்ந்த ஏனைய பிரச்சனைகளுக்குள்ள? சொல்லுங்க, நிதி தவிர்ந்த ஏனைய பிரச்சனைகளுக்கு வேறு என்ன சொல்லலாம்? ரைட். அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம். 34வது வினா. ரைட். தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பமானது தற்போது இலங்கைக்கு வெளிநாட்டு சிராவணியை பெற்றுக்கொள்ளக்கூடிய தொழில் உருவாக்க புலமாக அமைந்துள்ளது. தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பமானது என்ன, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஆனது தற்போது இலங்கைக்கு வெளிநாட்டு சிராவணியை பெற்றுக்கொள்ளக்கூடிய தொழில் உருவாக்க புலமாக அமைந்திருக்கிறது ஸ்ரீலங்கால. அப்படின்ற விட தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட வெளிநாட்டு சிராவணியை பாரிய அளவில் பெற்றுத்தரும் இலங்கையின் புதிய தொழில்துறைகள் இரண்டை குறிப்பிடுக. 2வது வினாவில தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம் இலங்கையின் கைத்தொழில் மற்றும் வர்த்தக துறைகளின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யும் இருமுறைகளை குறிப்பிடுக. அதுல 3வது வினா, தகவல் மற்றும் தொழில்நுட்ப அபிவிருத்தி செய்வதற்காக, தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தை அபிவிருத்தி செய்வதற்காக இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட உபாயங்கள் 2ஐ குறிப்பிடுக. இந்த 3ஐயும் நாங்கள் பார்க்கலாம். அப்ப நீங்க அடுத்த ஒரு புதிய விஷயத்தை நீங்க படிக்க போறீங்க. இலங்கையினுடைய வருமானத்தை பெற்று தரக்கூடிய இன்னும் ஒரு துறை வந்து தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப புலம். ஆகவே இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப புலம் வந்து தற்போது இலங்கைக்கு அந்நிய நாட்டு சிராவணியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு புலமாக மாறி இருக்கிறது என்ற செய்தியை மனசுல பதிச்சு கொள்ளணும். அது ஏன் என்றதை நீங்க தேடணும். அதுக்கான காரணங்கள், அதோட தொடர்புடைய ஏனைய விடயங்களை நீங்க பார்க்கணும். சரிதானே? அந்த அடிப்படையில 34வது வினாவில 1வது வினாவுக்கு நாங்க போகலாம். சொல்லுங்க பார்க்கலாம். இலங்கையின் புதிய தொழில்துறைகள் 2ஐ சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய நாட்டு சிராவணியை பெற்றுத்தரக்கூடிய ICT தொழில்கள். கமான் சொல்லுங்க. நான் சொல்லித்தரேன், நல்லா தான் இருக்கும். நீங்களும் கேள்வி பேப்பர் இனி நான் முந்தி போட்டுறேன்டால் அடுத்த வாரத்துக்குரிய இந்த வாரம் போடுவேன். நீங்க ரெடி ஆகணுமா விடைகளுக்கு? சரியா? விடைகளுக்கு ரெடி ஆகணும். சொல்லுங்க. விளங்குதா சார் பேசுறேன்னா? எங்க மும்தாசிர்? ஹலோ, சத்தம் இல்ல. நான் பேசுற விளங்குதா சார்? ஓ, மும்தாசிர் கதைங்க. இதுல வந்து மெயினானது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். எக்ஸாக்ட்லி. அதை நாட்டுல டெவலப் பண்ணி வேற வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு அதை நம்ம விற்கலாம். உண்மையா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இலங்கையில வந்து வருமானத்தை அந்நிய சிராவணியை பெற்று தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான நுட்பமாக இருக்குது, தொழில்புலமாக இருக்குது. அடுத்தது அடுத்து வந்து இப்ப அதே சம்பந்தமான ஐடி, அந்த அட்மின், டேட்டா என்ட்ரி அப்படியான இதெல்லாம் வந்து இந்த நாட்டுல இருந்துட்டு அந்த வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களோட பிசினஸ்களுக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட்டுகள் டெவலப் பண்ணி கொடுக்குற அப்படியான. பிபிஓ தெரியுமா? பிபிஓ தெரியுமா மொஹமட் மும்தாசிர்? சார், பிபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் என்று சொல்லக்கூடிய வணிக செயல்முறை புற தயாரிப்பு. வடி சார்
ஆமா ஆமா சார். இப்ப What is இப்ப that? இப்ப வந்து இப்ப இங்க வெளிநாட்டுல இருக்கிற கம்பெனிகளுக்கு அது இந்த ஆடிட்டிங் அதெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த கம்பெனிகள் அதுதான் ஸ்ரீலங்காவில் அவுட் வந்துட்டு சோர்ஸா? ஃப்ரீலான்ஸா ஒர்க் பண்ணுவாங்க. வெரி குட். அவுட் அவுட் சோர்ஸா சோர்ஸாக நம்ம அக்கவுண்டிங், போறது. ஃபைனான்ஸ், ஆடிட்டிங் அந்த ஆடிட்டிங் இதெல்லாம். மற்றது இப்ப சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு அப்பால வந்து நாங்க இப்ப ஐசிடி நாலேஜ் உள்ள ஆட்கள் வந்து என்ன செய்யறது? நீங்க சொல்ற மாதிரி கணக்காய்வு, அக்கவுண்டிங், ஆடிட்டிங், மற்றது வந்து என்ன சொல்றது, புக் கீப்பர், இந்த மாதிரியான சேவைகளை நாங்க இன்டர்நேஷனல் கம்பெனிகளுக்கு வழங்குறது. இப்ப நீங்க என்ன செய்யறீங்க? ஆம், சொல்லுங்க மும்தாஜிர், உங்களோட ஜாப் எப்படி நான் இருக்குதாங்க? என்- நான் என்ன வந்து நான் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இன்ஜினியர் சார். நான் வந்து ரைட். மெக்காட்ரானிக்ஸ் ஸ்பெஷல் முடிச்சேன் நான். அந்த வெரி குட். இந்த செகண்ட் கிளாஸ்ல நீங்க பார்த்துருந்தீங்க சார், இந்த இண்டஸ்ட்ரியல் அந்த ரெவல்யூஷன் 4.0 அந்த யா ஐஓடி இன்டர்நெட். யா யா அது ஐஓடி. வந்து அது வந்து இந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் தான் அது. அது வெரி இது குட், வெரி குட். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அதாவது நீங்க இப்ப இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன் 4.0 கைத்தொழிற்புரட்சி 4.0 அதுல வந்து இப்ப 4 இப்ப நான் மாற்றம் ஒர்க் இருக்குது என்ன? பண்றதும் ஆமா. இப்ப நாங்க ஒர்க் பண்ற கம்பெனியும் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் கம்பெனி தான். அதாவது அப்படி. இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்களை செஞ்சுட்டு இருக்கேன். ஆ இருந்தும் எனக்கு வந்து இந்த சேல்ஸஸ்ல போகணும்னு சொல்ற இந்த ட்ரீம் உண்டு. ஆ அதனாலதான் நான் இதை விட்டுட்டு நான் அதுக்குள்ள வரேன். வெரி குட், வெரி குட். மொரட்டோ யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி பண்ணிட்டு இருக்கேன். அதோட சேர்த்து நான் இதுக்குள்ள வரணும் எப்படி சரி. எஸ் எஸ் வெரி குட். அதாவது நீங்க சொல்றது இந்த இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன் சொல்லக்கூடிய ஐஓடி இல்லையா நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கிறீங்க? அந்த ஐஓடி தான் இந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து இப்ப என்ன வந்து இப்ப இது சரி ஸ்பெஷல் வந்து மெக்காட்ரானிக்ஸ். ஆ ஆ அந்த ஆ அந்த மெக்காட்ரானிக்ஸ்ல வந்து ஒரு பார்ட் ஆஃப் த இதான் வந்து இப்ப நாங்க ஒர்க் பண்ற எல்லாமே வந்து இந்த இண்டஸ்ட்ரி இந்த 4.0 தான். அதாவது ஆ கூகுள் க்ளோட்ஸ் அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அது நம்ம இருக்கிற எல்லா மெஷினரிஸ் எல்லாத்தையுமே வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி அது ம் ஃபியூச்சர் வந்து அப்படித்தான் இருக்கும். மெஷினரிஸ் அதாவது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸ் ம் அந்த ம் ஐடியும் அந்த அந்த இன்ஜினியரிங் மிக்சிங் ஆன ஒரு ஸ்பெஷல் தான் வந்து நான் எஸ் நீங்க சொல்ற ஒர்க் பண்றது மாதிரி இப்ப கம் இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன் 4.0 மாற்றங்கள் மற்றங்களும் அறிஞ்சு கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இல்ல போட்டோ எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது நோட்டா எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 4 மாற்றங்களையும் முக்கியமா நீங்க பார்க்கணும். அதுல அவர் பேசுறது தான் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரி, அடுத்து ஐஓடி என்ன இணையத்துடன் இணைக்கும் பின்னல் அமைப்பு, அப்படித்தானே? இன்டர்நெட் ஆஃப் இணையம் மூலம் பொருட்களை இணைத்து தரவுகளை பகிர்றது, அப்படித்தானே? அடுத்தது பிக் டேட்டா அனாலிசிஸ், அடுத்து கிளவுட் கம்ப்யூட்டிங். இந்த இது நாங்க படிச்சிருக்கோம் என்ன, முகமது பாஸ் சாஸ் யாஸ் நான் அன்றைக்கு சொன்னேன். அப்ப இதுல வந்து ஐஓடி தான் உங்களோட ப்ராஜெக்ட் என்ன, அப்படித்தானே? ஆமா சார். ஆமா சார். வெரி குட். இப்ப 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 நாங்க எப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ்களுக்கு அந்த கத்தார் எனர்ஜி பெரிய கம்பெனி கத்தார்ல இருக்கேன். இங்க இருக்கிற ம் மெயினான கம்பெனிஸ்களுக்கு அவங்களோட ஒரு பவர் பிளான் கேஸ் பிளான் அது அப்படியே அந்த பெரிய ஒரு ஓவரால் ப்ராஜெக்டை இப்ப வேற வேற கம்பெனி ஒன்று எடுத்து கண்ட்ராக்டரா எங்கள்கிட்ட தருவாங்க. அதுக்குரிய இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அதுல இருக்க சென்சர்ல இருந்து ஃபீல்ட் டிவைசஸ்ல இருந்து ஈவன் எல்லா கண்ட்ரோலிங் எல்லாமே வந்து நாங்க அதுல ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் நாங்க நாங்க இப்ப நான் அதுல இந்த பாடு வந்து எஸ்டிமேஷன் இன்ஜினியர் ஒரு ப்ரொபோசல் ஒன்றை ரெடி பண்ணி கொடுப்பேன். அதாவது அவங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் அதோட ஓவரால் காஸ்ட்ல இருந்து இந்த இதெல்லாம் யூஸ் பண்றதுல இருந்து அதோட டெக்னிக்கலா கமர்ஷியலா எல்லா விஷயங்களையும் அலகேட் பண்ணி ஒரு சப்மிஷன் ஒன்று பண்ணுவோம். அது ஹேண்ட் ஓவர் அதுக்கு பிறகு அந்த அந்த விஷயத்த நான் அதை டிசைன் பண்றேன். நான் அந்த ப்ராஜெக்ட் இப்படி தான் வெரி இருக்குன்னு குட். சொல்லி சூப்பர் சூப்பர் கொமர்ஷியலாகவும் சூப்பர். வெரி ஹாப்பி, டெக்னிக்கலாகவும் வெரி ஹாப்பி. நான் இப்ப அது ஏன் நான் இதை கேட்டா உண்மையில நாங்க இப்ப இந்த எங்கட வெளிநாட்டு அந்நிய நாட்டு செலாவணியை பெற்றுக் கொடுக்கறதுக்குரிய ஒரு செக்டராக ஐசிடி மாறி இருக்கு தானே. அதுல வந்து வெறுமனே மென்பொருள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மட்டுமல்ல இல்லையா, அவுட் சோர்சிங்காகவும் நம்ம செயல்படுறோம். பிபிஓ என்று சொல்லப்படக்கூடிய பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங், வணிக செயல்முறை புறத்தயாரிப்பு என்று சொல்லப்படக்கூடிய இந்த கணக்காய்வு, வாடிக்கையாளர் சேவை போன்ற பணிகளை இலங்கையிலிருந்து முன்னெடுக்கிறது இல்லையா, அப்படித்தானே? ம். ரைட். ம். அடுத்த ஆனா பின்னா ஆனா இங்கேயும் வந்து இங்க இங்க வந்து இருக்கிற இந்த 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 மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற பெரும்பாலுமான இருக்கிற கம்பெனிஸுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த ஆடிட்டிங் கம்பெனிஸ் இருக்கு. அவங்க வந்து அவுட் சோர்சிங்க பண்றாங்க. இப்ப ஆ அங்க ஆ அங்க அவங்களுக்கு இப்ப இங்க வந்து அக்கௌண்டன்ஸ் வந்து ஒரு ஒரு ஒன்று ரெண்டு பேர் ஏதோ ஒரு சீஃபா ஒரு அசிஸ்டண்டா இதுல வச்சுக்கிட்டு அக்கௌண்டிங்ல மற்றது எல்லாமே வந்து அவுட் சோர்சிங் தான். இப்ப ஸ்ரீலங்காவில் இருக்கிற கம்பெனிஸா மோஸ்ட்லி இங்க மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒர்க் பண்றாங்க. அந்த ஆ அந்த நீங்க சொன்ன பி பிபிஓ அந்த அந்த செக்ஷன் இருக்குல்ல. ஆ. அது இப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இந்த ஆடிட்டிங் தான் பண்றாரு. ஆனா ஸ்ரீலங்கால இருந்துகிட்டு இங்க இருக்கிற கம்பெனிஸுக்கு ஆடிட் பண்ணி இன்னும் அப்படி கொடுக்காங்க. நிறைய இருக்குது நம்ம ஆட்களுக்கு. அது சார்பான எவ்வியான சில்லுன்னு என்ன சொல்றீங்க?
சார்பான அவேர்னஸ் இப்போ நம்ம ஆட்களுக்கு காணாது என்ன. சரி, தற்செயலாக அது நேற்றையான் ப்ரோக்ராம் மாதிரி தான் என்னுடைய இந்த மந்த்லி முடிஞ்சபடியால் நான் நீதான் இதை ரெனியூ பண்ணி எடுக்கணும். ஜூமை தயவுசெய்து டிஸ்கனெக்ட் ஆயினா மீண்டும் ஜாயின் ஆகுங்க அதே லிங்க்ல. சரியா? ரைட், ஓகே சார். ஓகே. இப்போ நாங்க பாப்போம் அடுத்த சார் வினாவுக்கு இதுல போவோம். இதுவும் முதல்ல சார் இந்த இப்ப டிஜிட்டல் கரன்சி இம்பவுண்ட் இருக்கு சார். இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது ஓ, அது வந்து இலங்கை மத்திய வங்கியால வந்து அப்ரூவல் பண்ணல. அப்புறம் பண்ணல ஆனா அப்புறம் பண்ணலையே அப்ரூவல் அது பண்ணல. மோமேடோ. ஆனா அது ஃப்ராட் வேல இல்ல தானி. ஹலோ, அது ஃப்ராட் இல்ல தானி. சொல்லுங்க. ஓ அது வந்து உண்மையா அங்கீகாரம் கொடுக்கப்படாத ஒரு இன்கம் ஜெனரேஷன் மெத்தட் தானே அது. அதுல எல்லாரும் நம்பி ஈடுபடுறாங்க இல்ல. பிரமிட் மெத்தட்னு சொல்லி தான் இலங்கை மத்திய வங்கி ஓ, மத்திய வங்கியால சொல்லிக்கிறாங்க, சென்ட்ரல் ஓ. பேங்கால. ஆனா பிரமிட்ட வந்து அவங்க அக்செப்ட் பண்ணல. ஓ ஓ. ஓ, அதை பற்றி நம்ம எப்படி சொல்லக்கூடாது சரி அந்த இடத்துல. ஏமாத்தான் பெருமைன்னு சொல்லி சொன்னாங்க. ஓ, ஆனா அதுவும் ஒரு அந்நிய செலவாணியா தான் இருக்கிற ஆனா தற்போது. ஆனா அது 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 வந்து வந்து தகவல் தொடர்பாடு தொழில்நுட்பத்தோட எப்படி கனெக்ட் பண்ண போறீங்க? அது தகவல் தொடர்பு. அது வந்து இப்ப பிட்காயின் நிறைய கோயின்ஸ் இருக்கு. இப்ப நீங்க டிஜிட்டல் டிஜிட்டல் காயினை பாக்குறீங்க. சரி சரி, அப்படி. சரி. அடுத்தது மூன்றாவது வினாவை பார்ப்போம். அதை வந்து நம்ம முகமது இப்போதைக்கு அதை சொல்ல தேவையில்லையா? ஏன்னு சொல்லுங்க, அது வந்து ரெகக்னைஸ்ட் இல்ல தானே. சட்ட ரீதியாக ஒரு நாட்டுக்கு அந்நிய செலாவணியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சோர்ஸை பற்றி தான் கலைக்கணுமா? சரி, அடுத்தது வந்து தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை அபிவிருத்தி செய்வதற்காக இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட உபாயங்கள் பற்றி சொல்ல வரும். என்ன சொல்லலாம்? ஐசிடி இதுக்கு டெவலப்மெண்ட். பாடசாலையிலே வந்து ஐசிடி அந்த அந்த பாடத்தை கொண்டு வர அந்த ஓகே, மாணவர்களுக்கு அதை பத்தி பயிற்சி அளிக்கிறேன். அதுலயும் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த 3ஆம் நிலை கல்வி அப்படி அந்த இதுகள்ல ஐசிடிக்குரிய துறைகள், அதாவது இந்த டெக்னிக்கல் காலேஜஸ், இந்த HND அந்த அதுகள்ல எல்லாம் ஐசிடி அந்த ஐடி அந்த அதுக்குரிய சார். ஓகே, ஓகே, ரைட். அது உங்களோட பிழை இல்ல, உங்களோட ஐடியா சரியா. அது தவிர அது மட்டும் இல்ல சார், இது சொல்லுங்க. டீச்சர்ஸ் மார்க்கும் வந்து இப்ப ஐடி இது இப்ப சொல்றாங்க. இப்ப அரசாங்கம் ஒரு வர்த்தமானி போன வருஷம் நினைக்கிறேன், ஐடி கட்டாயம் ஒரு ஆசிரியருக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், இப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆசிரியருக்கு வந்து ஐடி நாலேஜ் இருக்கணும். அப்படி இல்லாதவருக்கு வந்து ஐடி அவர வேலைகள் வந்து என்ன வேலை நீக்கம் செய்யப்படும் என்றும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த மாதிரி என்ன சார். இல்ல, அது போன வந்து வருஷம் முகமது கம்பல் பண்ணி சொல்லப்படுது முகமது. அது ஒரு கம்பல்சரியான கண்டிஷன் இல்ல முகமது. நாங்க அப்படி அதை நம்ம கம்பல்சரியாக கொடுக்கப்படுற இன்ஸ்ட்ரக்ஷனா நம்ம அதை கருத தேவையில்லை. சரியா? ஓகே. ரைட். இப்ப இதுல நான் கேட்கிறேன் கேட்டேன் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தை அபிவிருத்தி செய்வதற்காக, அப்படித்தானே? கேள்வி பேப்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்குதா? கேள்வி பேப்பர் டிஸ்பிளே ஆயிருக்குதா? ஓம் சார், ஓம் சார். வாசிங்க. தகவல் தொழில்நுட்பத்தை அபிவிருத்தி செய்வதற்காக இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட உபாயங்கள். அப்ப என்ன, அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக என்ன செய்தாங்க? அதுதான் சார். இப்ப முன்ன வந்து ஓ லெவல்ல தான் வந்து ஐசிடின்ற பாடம் ஒன்று இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து 6ஆம் ஆண்டு கிரேட் 5ல அது இருந்து சரி. கிரேட் அது 6 தவிர கிரேட் 6ல இருந்து அது எக்ஸாக்ட்லி தவிர உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். நோ இஷ்யூ, கரெக்ட் ஆன்சர். அது தவிர வேற என்ன? ஐடி இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தது, அதாவது தனியார் மயமாக்கப்பட்ட சில. ஆஹா, அதுல வந்து நாங்க பார்க்கலாம். 3ஆம் நிலை கல்வி. அதாவது இலங்கையில வந்து தொழில்நுட்பத்துறை முக்கியமா வந்து தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைச்சது. படிய கேளுங்க. தொழில்நுட்ப பூங்காக்கள், ஐடி ஹப், டெக்னாலஜிக்கல் பார்க்ஸ், ஐடி பார்க், இதுகளை வந்து ஐடி உருவாக்கினது. பார்க், ஐடி ஹப். இதனுடைய ஒரு வெளிப்பாடாக ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஐடி பார்க் இருக்கு. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குதா மோமட்? ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியினுடைய ஐடி பார்க்க நீங்க அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். டெக்னோ பார்க், எஸ், தொழில்நுட்ப பூங்காக்களை அமைத்தல். ரைட். அதனுடைய நோக்கம் என்ன? தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தேவையான அதிநவீன வசதிகளுடன் கூடிய
வலயங்களை உருவாக்குறது. சரிதானே? அதான் அதோட மிக முக்கியமான நோக்கம். வேற என்ன? ஐடி பார்க்க உருவாக்குறது. வேற வேற என்ன செய்யலாம்? இந்த ICTA என்று கேள்விப்பட்டிருக்கலாம். ICTA ஐசிடி ஏஜென்ட்ஸ் தானே சார்? ICTA ICTA அதனுடைய ஐசிடி உருவாக்கம் ஏஜென்ட். கூட நாங்க சொல்லிக் கொள்ளலாம். எங்களுடைய தகவல் தொடர்பாடு தொழில்நுட்பத்தினுடைய தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கிறதுக்காக கவர்மெண்ட் செய்த ஒரு வேலை. ICTAவை உருவாக்கியது. தேசிய ரீதியில் டிஜிட்டல் கொள்கைகளை வகுத்து நடைமுறைப்படுத்துறது. இதற்குரிய ஐடிக்குரிய சட்டங்களை எல்லாம் இவங்கள் தான் வகுக்கிறது. இந்த நிறுவனம் இக்டாவுடைய சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சரிதானே? இப்ப உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன சொல்றது, இப்ப நிகழ்நிலை காப்பு சட்டம் எல்லாம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிகழ்நிலை காப்பு சட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிகழ்நிலை காப்பு சட்டத்தை எல்லாம் உருவாக்குறதுக்கு பங்களிப்பு செய்தது இந்த இக்டா தான். எங்களுடைய கேள்வி, ஐசிடி அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் மேற்கொண்ட உபாயங்கள் என்ன? கொண்டு வந்து இக்டாவை ஸ்தாபிச்சது, மறக்க கூடாது, சுருக்கமானதுங்க. அடுத்தது வந்து தொழில்நுட்ப பூங்காக்களை, ஐடி பார்க்குகளை உருவாக்கினது. இந்த ரெண்டும் மிக முக்கியமான விடயமாக நீங்க சொல்லிக் கொள்ளலாம். சரியா? ரைட். அடுத்த கேள்விக்கு நாங்க போகலாம். 35வது வினா நாங்க பார்த்திருக்கிறோம். நேற்று பார்த்திருக்கோம் இல்ல? 35வது வினா இடைக்குள்ள விடுபட்ட வினான்றதுக்காகத்தான் இதுக்கு வந்துறாங்க. 31 பார்த்துறாங்க, 35 பார்த்துறாங்க. இடைக்குள்ள 32 இன்றைக்கு பார்த்திருக்கோம். அதாவது இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் சம்பந்தமாக. அடுத்தது வந்து 33வது வினா சுருக்கமாக நோட் பண்ணிக்கொள்ளலாம். என்ன? பொருளாதார அபிவிருத்தியில உட்கட்டமைப்பு வசதிகள் எப்படி பங்களிப்பு செய்து. 34வது வினா ஐசிடி வந்து அந்நிய நாட்டு செலாவணியை பெற்றுக் கொடுக்கறதுல எப்படி பங்களிப்பு செய்து. மற்றது வந்து 5S நடைமுறை நாங்கள் நேற்று பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்தது பகுதி 2க்குள்ள நின்ற நாங்கள் இலங்கையில அரசு சேவையின் வினைத்திறன், உற்பத்தி திறன் சம்பந்தமாக 4 நடவடிக்கைகளை பரிசீலிக்க சொன்னவங்க. அடுத்தது 37 இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம். 37வது வினா என்ன? இதோட முடிக்க போறோமா இந்த பேப்பரை? இனிமேல் இந்த பேப்பரை டிஸ்கஷனுக்கு கொண்டு போயிடும். அடுத்த பேப்பர் ரெடி, SLES பேப்பர் ரெடி. இன்றைக்கு நான் உங்களுக்கு கிளாஸ் முடிச்ச கையோடைய ரெடியா இருக்கிற பேப்பரை போட்டு விட போறோம். நீங்க ரெடி ஆகணும். அடுத்த கிளாஸ் வரும் வரைக்கும் தயார்படுத்த வேணும். கொஞ்சம் நேரத்தையாவது ஒதுக்கி அந்த கேள்விகள் சம்பந்தமான விடைகளை தேட வேணும் நீங்க. சரியா? ஓகே. 37வது வினா இலங்கையின் பொதுவாக ஊடக பயன்பாட்டு விருத்திக்கு ஒழுக்கக்கோவை, மீடியா, மாஸ் மீடியா. இலங்கையில் பொதுவாக ஊடக பண்பாட்டு விருத்திக்கு ஒழுக்கக்கோவை ஒன்றை அறிமுகம் செய்ய வேண்டும் என்பது ரைட். சமூக அதுல ஒரு டவுட் சொற்கள் என்னன்னு பார்ப்போம். சமூகவாதிகளின் கருத்து என்றுங்கள். அத்தகைய ஒழுக்கக்கோவையில் உள்ளடக்குவதற்கான 4 ஆலோசனைகளை காரணம் காட்டி முன்வைக்குக. எனக்கு ஒரு 1 மினிட்டாக அந்த வினாபத்திரத்துடைய SLAS அதுல என்ன கேள்வி என்றா, ரைட் 37வது